Welcome to Max Very Easy. 6.5 24 பார்க்க போறோம். Show that the right circular cone of least curved surface and given volume has an altitude equal to √2 times the radius of the base. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கான்ஸ்டன்ட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா மினிமம்மு. இந்த கேஸில் வந்து ஹைட் வந்து ஈக்குவல் டு √2 times ஆஃப் ரேடியஸ்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன? C ஈக்குவல் டு πRL. எல்லுங்கிற ஸ்லாண்ட் லென்த்து. இந்த எல்லுங்கிற நமக்கு தெரியாது. ஸோ இந்த எல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்? கோனில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ரேடியஸ் தெரியும், ஹைட் தெரியும்னா எல்லை கண்டுபிடிக்கலாம். அப்போ எல்லுக்கு இந்த இதுக்கு மூணுக்கு ரிலேஷன் பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தியரம் படி L² ஈக்குவல் டு H² + R². அப்போ L² இடத்துல வந்து நம்ம பண்ணலாம் H² + R² போட்டுக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள் இருக்குது. ஸோ 2 வேரியபிள் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணோம்? இந்த ரெண்டுக்கு உள்ள ரிலேஷன் வந்து நம்ம வால்யூம் கான்ஸ்டன்ட்னால வால்யூம் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். V ஈக்குவல் டு 1/3 πr²H. அப்போ இதில் வந்து H வந்து ஈக்குவல் டு இதெல்லாம் இங்கிட்டு கொண்டு போனீங்கன்னா 3V/πr². ஸோ ஹச்சுக்கு பதிலாக இதை போடணும். எல்லுக்கு பதிலாக வந்து இந்த ஃபார்முலாவில் H² பதிலாக இந்த வேல்யூவை போட்டு எல்லாமே ஆர் டேர்மில் கொண்டு வர போகிறோம். ஸோ C ஈக்குவல் டு πRL. இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா C² ஈக்குவல் டு π² R² L² வந்துடும். R² வந்து இது L² வந்து பார்த்தீங்கன்னா H² + R² வரும். அப்போ H² + R² வந்து ஸோ இப்போ H² பார்த்தீங்கன்னா 3V/πr² ஹோல்² வரும். அப்போ π² R² இன்ட்டு 3V/πr² ஹோல்² + R². ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா C² ஈக்குவல் டு π² R² இன்ட்டு 9V² π² R⁴ + R² வரும். இதை உள்ளே கொண்டு போனீங்கன்னா C² ஈக்குவல் டு 9V²/R² + π² R⁴ வருது. ஸோ இந்த C²ங்கிறத வந்து நம்ம டீன்னு எடுத்துக்கோங்க. இல்லை இதை வந்து ஏன் டீ எடுக்கிறோம் அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறத விட இது வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ண வந்து அதை ப்ரூவ் பண்ணாலும் அதோட ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ப்ரூவ் பண்ணாலும் ஒன்றா தான் வரும். அதனால் வந்து நம்ம இது வந்து டீன்னு எடுத்துக்கிட்டு T ஈக்குவல் டு 9V²/R² + π² R⁴ வரும். இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு R பண்ணிங்கன்னா -18V²/R³ வரும் ப்ளஸ் 4π² R³ வரும். இது ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா -18V²/R³ + 4π² R³ ஈக்குவல் டு 0. அப்போ 4π² R³ ஈக்குவல் டு 18V²/R³ வருது. R³ ஒரே ஒரு பக்கம் மற்றதெல்லாம் ஒன்று பக்கம் கொண்டு போனீங்கன்னா R⁴ ஈக்குவல் டு 18V²/4π². சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 9V²/2π² வரும். அப்போ R ஈக்குவல் டு 9V²/2π² ஹோல் பவர் 1/6 வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து V எடுத்துக்கலாம். V ஈக்குவல் டு 2π² R⁴ 6/9. இந்த ஃபார்முலாவை வந்து V கண்டுபிடிக்கிறதுக்கு R⁴ வந்துடும். V² ஈக்குவல் டு மற்றெல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னா 2π² R⁴ 6/9. இது எதுக்கு எடுக்கிறேன்னா பின்னாடி சால்வ் பண்ணும்போது யூஸ் ஆகும். அதனால் பின்னாடி வரும்போது பார்த்துக்கோங்க. இது ஈக்குவேஷன் 1 எழுதிக்கோங்க. ஸோ மினிமமாக மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் டிவிஷன் பண்ணோம். d²T/dr² கண்டுபிடிக்க which is equal to 54V²/R⁴ + 12πr². ஸோ இதில் ஆருக்கு என்ன வேல்யூ போட்டாலும் பாசிட்டிவ் தான் வரும். ஸோ d²T/dr² வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். அப்போ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா வந்து மினிமம். இப்போ வந்து வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த இதை பார்த்தீங்கன்னா V ஈக்குவல் டு 1/3 πr²H வரும். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா V² ஈக்குவல் டு 1/9 π² R⁴ H² வரும். நமக்கு ஏற்கனவே தெரியும் V² வந்து ஏற்கனவே நம்பர் 1 எழுதியிருக்கேன், ஈக்குவேஷன் 1 எழுதியிருக்கேன். அந்த ஈக்குவேஷன் படி பார்த்தீங்கன்னா 2π² R⁴ 6/9 ஈக்குவல் டு π² R⁴ H²/9 வரும். ஸோ இதில் வந்து காமனாக உள்ள கேன்சல் பண்ணிங்கன்னா 2R² ஈக்குவல் டு H² வரும். அப்போ H ஈக்குவல் டு √2R வரும். ஸோ இது எதுக்காக எடுத்தோம்னா இந்த ஈக்குவேஷன் கொண்டு வரக்காக இந்த ஈக்குவேஷன் எடுத்து வச்சுருந்தோம். ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி நம்ம ரெண்டுக்குள்ள ரிலேஷனை கொண்டு வரோம். ஹென்ஸ் ப்ரூவ்டு. அடுத்து 25. ஷோ தட் த செமி வெர்டிகல் ஆங்கிள் ஆஃப் த கோன் ஆஃப் மேக்ஸிமம் வால்யூம் அண்ட் ஆஃப் கிவன் ஸ்லாண்ட் ஹைட். ஸ்லாண்ட் ஹைட் வந்து கான்ஸ்டன்ட்டு, மேக்ஸிமம் வால்யூம் கண்டுபிடிக்கணும். இஸ் tan inverse ஆஃப் √2. ஸோ வால்யூம் தெரியும். வால்யூம் ஈக்குவல் டு 1/3 πr²H. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோனில் நமக்கு அந்த டீட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா செமி வெர்டிகல் ஆங்கிள் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த ஆங்கிளை தான் குறிக்கும். இதுதான் செமி வெர்டிகல் ஆங்கிள். மொத்தமாக எடுத்தால் வெர்டிகல் ஆங்கிள், பாதி எடுக்கிறனால செமி வெர்டிகல் ஆங்கிள். ஸோ போன சம்லாம் பார்த்த பார்த்தீங்கன்னா L² ஈக்குவல் டு H² + R². அப்போ R² வந்து ஈக்குவல் டு L² - H² எடுக்கலாம். ஏன்னா ஸ்லாண்ட் ஹைட் வந்து கான்ஸ்டன்ட்ங்கிறனால வந்து
இது வந்து வேரியபிள் இல்லை, இது வந்து கான்ஸ்டன்ட் ஆகிரும். அப்போ ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணுறதுக்கு ஆரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வந்து இப்படி எடுத்துக்கிறோம். வால்யூம் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச், ஆருக்கு பதிலாக எல் ஸ்கொயர் பை ஹெச் ஸ்கொயர் போடுறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 5/3 எல் ஸ்கொயர் ஹெச் மைனஸ் ஹெச் கியூப் வரும். டிஃபிஷன் பண்ணிங்கன்னா 5/3 எல் ஸ்கொயர் வந்து கான்ஸ்டன்ட், ஹெச்சை டிஃபிஷன் பண்ணால் 1 வந்துடும். மைனஸ் இங்கே வந்து டிஃபிஷன் பண்ணும்போது 3h ஸ்கொயர் வந்துடும். இது ஈக்குவல் டு 0 போடும்போது 5/3 இன்ட்டு எல் ஸ்கொயர் மைனஸ் 3h ஸ்கொயர் ஈக்குவல் 0. இது அங்கே போகும்போது 0 ஆயிரும். அப்போ எல் ஸ்கொயர் மைனஸ் 3h ஸ்கொயர் ஈக்குவல் 0, இல்லைனா எல் ஸ்கொயர் 3h ஸ்கொயர். அப்போ h ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் பை 3, அப்போ h ஈக்குவல் டு L/√3. ஸோ இது வந்து மினிமம் மேக்ஸிமம் பார்க்குறதுக்கு செகண்ட் டிஃபிஷன் பண்ணுவோம். டி ஸ்கொயர் வி பை டிஹெச் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 5/3 இன்ட்டு மைனஸ் 6h. ஸோ இது நெகட்டிவில் வரனால ஹச்சோட வேல்யூ போட்டிங்கன்னா நெகட்டிவ் தான் வரும். ஸோ டி ஸ்கொயர் வி பை டிஹெச் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், வால்யூம் வந்து மேக்ஸிமம். ஸோ நம்ம ஹச் கண்டுபிடிச்சாச்சு, அதை வச்சு ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் மைனஸ் ஹச் ஸ்கொயர் வருது. அப்போ எல் ஸ்கொயர் மைனஸ் ஹச் ஸ்கொயர் வேல்யூ பார்த்தீங்கன்னா எல் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் பை 3 விச் இஸ் ஈக்குவல் டு 2 எல் ஸ்கொயர் பை 3 வந்துடுது. அப்போ ஆர் ஈக்குவல் டு √2/3 இன்ட்டு எல். நான் முதல்ல அந்த ஃபிகரில் சொன்னேன், இந்த டீட்டாங்கிறது இங்கேக்குள்ளே வரும்னு சொல்லியிருக்கேன். நமக்கு வந்து ஆன்சரில் வந்து tan டீட்டா வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ tan டீட்டா எடுக்கிறதுக்கு என்ன வரும், இந்த டீட்டா இங்கே இருந்துச்சுன்னா tan டீட்டா வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் வரும். ஆப்போசிட் என்னது ஆறு, அட்ஜசன்ட்னா ஹச். அப்போ ஆர் பை ஹெச்ங்கிற கொண்டு வந்தோம்னா tan டீட்டா வரும். tan டீட்டா கொண்டு ஆர் பை ஹெச். ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ஆர் பை ஹெச் சப்ஸ்டிட் பண்ணினா √2/3 இன்ட்டு எல் டிவைட் பை L/√3. ஸோ இந்த √3யும் இந்த √3 கேன்சல் ஆயிரும், எல்லும் கேன்சல் ஆயிரும், மேலே √2 மட்டும் இருக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு √2. அப்போ tan டீட்டா ஈக்குவல் டு √2, அப்போ டீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் √2. ஹென்ஸ் ப்ரூவ் ஆயிடுச்சு. அடுத்து 26 சம்மு. ஷோ தட் செமி வெர்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் அ ரைட் சர்க்குலர் கோன் ஆஃப் தி கிவன் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் மேக்ஸிமம் வால்யூம் இஸ் sin இன்வர்ஸ் ஆஃப் 1/3. இது போன சம் பாருங்க, அது டேனில் கேட்டிருந்தாங்க, இது சைனில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் 6 இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சைனை கண்டுபிடிக்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா வந்து கிவன் கொடுத்துருக்காங்க. அப்போ சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா πRL ப்ளஸ் πr². இதை வச்சு நம்ம எல்லுக்கும் ஆருக்கும் ஒரு ரிலேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா எஸ் வந்து கான்ஸ்டன்ட். அப்போ எஸ் மைனஸ் πr² ஈக்குவல் டு πRL. அப்போ எல் ஈக்குவல் டு எஸ் மைனஸ் πr² டிவைட் பை πr. ஸோ எல்லுக்கும் ஆருக்கும் ஒரு ரிலேஷன் கொண்டு வந்துட்டோம். ஸோ க்ரோனில் நமக்கு எங்களுக்கு தெரியும் ஸ்லாண்ட் ஹைட் எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். அப்போ ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ நமக்கு வந்து ஹச்சோட வேல்யூக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா, இது எல்லோட வேல்யூ வந்து நம்ம ஏற்கனவே எடுத்துக்கோம், அதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஸ் மைனஸ் πr² பை πr ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். இதை சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா எஸ் மைனஸ் πr² ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் π² ஆர் ஸ்கொயர் டிவைட் பை π² ஆர் ஸ்கொயர். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் π² ஆர் பவர் 4 மைனஸ் 2s பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் பவர் 4 π² டிவைட் பை π² ஆர் ஸ்கொயர். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர் மைனஸ் 2s பை ஆர் ஸ்கொயர் டிவைட் பை πr ஸ்கொயர். வால்யூம் எடுத்துக்கோங்க, வால்யூம் ஈக்குவல் டு 1/3 πr² ஹச். ஸோ இங்கே ஹச் ஸ்கொயர் இருக்கிறனால இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா வி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/9 π² ஆர் ஸ்கொயர், இது ஆர் பவர் 4 ஹச் ஸ்கொயர் வரும். இப்போ ஹச்சுக்கு போல் வந்து இந்த இதை வேல்யூவை போட்டிங்கன்னா 1/9 π² ஆர் பவர் 4 இன்ட்டு எஸ் ஸ்கொயர் மைனஸ் 2s பை ஆர் ஸ்கொயர் டிவைட் பை π² ஆர் ஸ்கொயர்னு வரும். ஸோ π² ஆர் பவர் 4 உள்ளே கொண்டு பண்ணிங்கன்னா 1/9 இன்ட்டு π² ஆர் பவர் 4 எஸ் ஸ்கொயர் மைனஸ் 2s π³ ஆர் கியூப் டிவைட் பை π² ஆர் ஸ்கொயர்னு வரும். ஸோ இதை ரெண்டுலேயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1/9 ஆர் ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் மைனஸ் 2πs ஆர் பவர் 4னு வரும். ஸோ வி ஸ்கொயரை வந்து டீன்னு எடுத்துக்கோங்க. அப்போ டி ஈக்குவல் டு 1/9 ஆர் ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் மைனஸ் 2πs இன்ட்டு ஆர் பவர் 4னு வருது. டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/9 இன்ட்டு 2r எஸ் ஸ்கொயர் மைனஸ் 8πs ஆர் கியூப் வரும். விச் இஸ் இது dt பை dr ஈக்குவல் 0 போட்டிங்கன்னா 1/9 இன்ட்டு 2r எஸ் ஸ்கொயர் மைனஸ் 8πs ஆர் கியூப் ஈக்குவல் 0. 2r எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8πs ஆர் கியூப். ஆர் ஒரு பக்கமும் மற்றதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிங்கன்னா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஸ் பை 4π வரும். அப்போ ஆர் ஈக்குவல் டு √s பை 2 இன்ட்டு √π வரும். மினிமம் மேக்ஸிமம் கண்டுபிடிக்க செகண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். டி ஸ்கொயர் டி பை dr ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 1/9 இன்ட்டு 2s ஸ்கொயர் மைனஸ் 24π ஆர் ஸ்கொயர் வரும். ஆருக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1/9 இன்ட்டு 2s ஸ்கொயர் மைனஸ் 24s பை எஸ் பை 4π வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா
1/9 into 2s square minus 6s s square வரும் which is equal to minus 4/9 s square d square t by d r square நெகட்டிவ். அப்போ வால்யூம் வந்து மேக்ஸிமம். இப்போ வந்து முதல்ல சொன்ன மாதிரி தான் சைன் தீட்டா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தீட்டா ஆன்சர் வந்து நம்ம சைன் தீட்டாவை ப்ரூவ் பண்ணோம். தீட்டா இன்வெர்ஸ் வந்து சைன் இன்வெர்ஸுங்கிற ப்ரூவ் பண்ணோம். அப்போ சைன் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பை ஹைப்போனஸ். ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஆர் வரும், ஹைப்போனஸ் பார்த்தீங்கன்னா எல் வரும். அப்போ ஆர் பை எல், ஆரோட வேல்யூ எல்லோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வரும். எல்லுக்கு பார்த்தீங்கன்னா எஸ் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர் பை பை ஆர் இருக்கும். இந்த ஆருக்கு பதிலாக வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எஸ் மைனஸ் பை இன்ட்டு எஸ் பை 4π டிவைட் பை பை இன்ட்டு ரூட் ஆஃப் எஸ் பை ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ரூட் பை வரும். இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4s மைனஸ் எஸ் பை 4 டிவைட் பை ரூட் பை ரூட் எஸ் பை 2 வரும். ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு ரூட் எஸ் பை 2 இன்ட்டு ரூட் பை வரும். ஸோ இதை சைன் தீட்டாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூட் எஸ் பை 2 ரூட் பை, எல்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 ரூட் எஸ் பை 2 ரூட் பை. ரூட் எஸ் கேன்சல் ஆயிரும், ரூட் பை கேன்சல் ஆயிரும், 2 கேன்சல் ஆயிரும், 3 மட்டும் இருக்கும். அப்போ 1/3 sin theta equal to 1/3. அப்போ theta equal to sin inverse of 1/3, hence proved. Thank you.